அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆவணங்கள் தரப்பட்ட உடனே ஆளுநர் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மொழிபெயர்ப்பு கேட்பதன் மூலம் வழக்கை தாமதப்படுத்த ஆளுநர் தரப்பு முயற்சி என நீதிபதிகள் கருத்து. ராஜேந்திர பாலாஜி வழக்கில் மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் தடை. அதிமுகவினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தாம் முதல்வரானது முதல் அதிமுகவினரை பிரிக்க நினைக்கும் திட்டத்தை உடைத்து வருவதாக பதில். நாங்களாம் இப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுகவை யாராலும் உடைக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. முயன்றால் மூக்குடைந்து போவார்கள் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பண்ணினா மூக்குடைப்பாது, மூக்குடைந்து போகும். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை பாராட்டியதற்கு தேர்தல் கூட்டணி காரணமில்லை. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளை பட்ஜெட்டில் அறிவித்ததால் வரவேற்றதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் அதிருப்தி. பல்லடம் அருகே 2 ஏக்கரில் தக்காளி செடிகளை உழவு செய்து அழித்த விவசாயி.